இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் ஊழியங்களின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் வெளிநாடுகளுக்கோ வெளி ஊர்களுக்கோ பயணப்பட்டால் முன்னதாகவே ஏர் டிக்கெட்டையோ ட்ரெயின் டிக்கெட்டையோ புக் பண்ண வேண்டும். போய் தங்கும் ஏற்பாடுகளையும் முன்னதாகவே செய்ய வேண்டும். அதுபோல் விஐபிகள் போகும்போது அவர்களுக்கு முன்னதாக பைலட்ஸ் என்று சொல்லப்படும் பாதுகாப்பு படையினர் செல்வதுண்டு. ஆளுபவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் இப்பேற்பட்ட பாதுகாப்பு படைகள் முன் செல்லும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சாமானிய மனிதர்களாய் இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் முன்னதாகவே அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற தேவன் நடந்து போகிறார். உங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவராய் உங்களுக்கு முன்பாக உங்கள் தேவன் கடந்து போகிறார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே மீகா என்ற புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ராஜாக்களுக்கு முன்பாகத்தான் படைகள் செல்லும், ஆனால் ராஜாவாகிய தேவனே நமக்கு முன்பாக போகிறார். எவ்வளவு ஸ்லாக்கியமான ஜனங்கள் நாம்! அதாவது மனிதர்களால், அதிகாரிகளால், வழக்குகளால், வியாதிகளினால், பிசாசின் கிரியைகளினால் உண்டாகின்ற எல்லா தடைகளும் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களை கைகூடி வரவிடாமல் செய்யலாம், தாமதம் உண்டாக்கலாம், உங்களை சோர்வடையவும் செய்யலாம். கலங்காதீர்கள். அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகிறார். கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி அவர் பாதையை நேர் செய்கிற தேவன். அவர் உங்களை முன்னணியில் நடத்துவார், வழிகளை ஆயத்த பண்ணுவார். எதிர்ப்புகளை குறித்து கலங்கவே வேண்டாம். கொடுமையான சீற்றங்களுக்கும் அவருக்கு முன்பாக அமிழ்ந்துதான் போக வேண்டும். உங்கள் பாதையை குறுக்கிடும் மரங்கள், மலைகள், குன்றுகள், காடுகள், வெள்ளங்கள், காட்டுத்தீ போன்ற பொய் சங்கதிகள், நிந்தைகள், குற்றச்சாட்டுகள், பொய் வழக்குகள், உங்கள் மதிப்பை கெடுக்கும் சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் முன் செல்லும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே வார்த்தைக்கு அடங்கிதான் போக வேண்டும். அவர்கள் நாசையிலே துரட்டை விடுகிற தேவன் நமக்கு முன்பாக போகிறார். உங்கள் சத்துருக்கள் பலத்த சக்தியோடு, யுக்தியோடு, ரதங்கள் என்ற பண பலத்தோடு, குதிரைகள் என்ற மாம்ச புயத்தோடு, சேனை வீரர்கள் என்ற ஆள் பலத்தோடு, அதாவது ரவுடி கும்பல்களோடு, பொய் சாட்சி சொல்லும் பெருங்கூட்டத்தோடு உங்களுக்கு முன்னாக எதிர்கொண்டு வரலாம். ஆனால் சத்துரு பெருவெள்ளத்தோடு வரும்போது நமக்காக வெற்றி கொடி ஏற்றும் தேவன் நமக்கு முன்பாக போகிறார். அன்று தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு முன் செங்கடல் என்ற தடை வந்து நின்றது. ஜலத்தை குவியலாக்கி அந்த சமுத்திர ஜலம் அவர்களுக்கு மதிலாகும்படியாக அவர்களை செங்கடலின் நடுவிலே வெட்டாந்தரையில் நடப்பது போல பாதையை உண்டு பண்ணி கொடுத்த அதே தேவன் இன்றும் நமக்கு முன்பாக போகிறார். நம் வளர்ச்சியை, நம் முன்னேற்றத்தை தடை பண்ணும் அனைத்து தடைகளும் உடைந்துதான் போகிறது. யோர்தான் நதி கரை புரண்டு பெருவெள்ளத்தோடு வந்தாலும் அந்த ஆற்று வெள்ளத்தையும் உறைந்து போக செய்ய நமக்கு அவைகளின் நடுவே வழிவிடுகிற தேவன் ஒருவர் உண்டு. சீரும் பாம்புகளின் சீற்றமும் அடங்கித்தான் ஆக வேண்டும். அதன் விஷப்பல்களும் பிடுங்கப்படும். பெரிய வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்ப்பாகளும் நமக்கு முன்பாக முறிய பண்ணுகிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். தளர்ந்து போக வேண்டாம். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல் பிசாசுகள், மனிதனுடைய பொறாமை, எரிச்சல், வன்கண் போன்றவை நமக்கு முன்பாக நிற்க முடியாது. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிற தேவன் நமக்கு முன்பாக அல்லவா போகிறார். தயங்காதீர்கள். உங்கள் வனாந்திர பாதையை வற்றா நீரூற்றாக மாற்றுகிற வல்லமை அவருக்கு இருக்கிறது. உன் வியாதியின் படுக்கையை மாற்றுப்போடும்படியாய், உனக்கு வரவேண்டிய பணத்தை வந்து சேரு வைக்கும்படியாய், விடுதலை, சுகம், செல்வம் எல்லாவற்றையும் தடை பண்ணி வைத்திருக்கும் சத்ருனுடைய சூழ்ச்சிகளை வேரோடு பிடுங்கி போடும்படியாக நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்களுக்கு
ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கிறது. நெருக்கடிகள், வியாகுலங்கள், கலக்கங்கள், கண்ணீர் அவ்வளத்தையும் நீக்குகிற தேவன் நமக்கு முன்பாக போகிறார். என்னோடு கூட ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் மேல் அக்கறை உள்ள தேவனே, எங்களை வழிநடத்தும் தேவனே, எங்களுக்கு முன்பாக சென்று சகல தடைகளை நீக்கும்படியாய் இந்த வேளையில் உம்முடைய பாதத்தண்டையில் வந்து நாங்கள் நிற்கிறோம். அநேக தடைகள் எங்கள் கண்களுக்கே தெரிகிறது. அநேக தடைகள் எங்கள் கண்களுக்கு புலப்படாததாக இருக்கிறது. யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? யார் எங்கள் பயணத்தை வாய்க்கச் செய்வார்கள் என்று தடுமாறி நிற்கிற ஜனங்களை நோக்கி பார்ப்பீராக. எரிகோ போன்ற கோட்டை சுவர்கள் தடையாய் நிற்கிறது. அவைகளை நோக்கி எங்களை உட்பிரவேசிக்க செய்கிற தேவன் எங்களுக்கு முன்னதாக வருவீராக. நீர் எங்களுக்கு முன்னதாக சென்று நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்கவும், எங்கள் வாழ்வை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, ஆரோக்கியத்தை, ஆயுசை, செல்வத்தை, உயர்வை, பிள்ளை பாக்கியத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறபடி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவும் இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.